ஹலோ கைஸ், Rohith. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே வந்து நான் இத்தனை மார்க் எடுத்திருக்கேன் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அது கரெக்டாக இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த வீடியோவில் வந்து நீட் கட் ஆஃப் 2021 நீட் கட் ஆஃப் 2020 எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம போன வீடியோவில் வந்து 2021 கட் ஆஃப் வச்சு பார்த்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது 2020 எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கே வேல்யூ தெரியும். மினிமம் ஜென்ரலுக்கு வந்து 137, அதாவது நம்ம சிம்பிளாக சொல்கிறதுனா ஜென்ரலில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணுன்னா 50 பர்சன்டைல்னால் ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களா அவங்கள வச்சு கம்பேர் பண்ணி ரேங்க் வந்து போடுவாங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து 2022 இத்தனை மார்க்குக்குள்ளே வந்தால் இத்தனை ரேங்க்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் மீடியாலாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே பார்ப்போம். அது எக்ஸாக்டாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை வச்சு தான் அங்கே முடிவு பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய தான் இருக்கும். அது நம்ம இப்போதைக்கு கம்ஃபர்டபுள் பிளேஸில் வச்சுக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஜென்ரலுக்கு வந்து 138க்கு மேலே எடுத்திருந்தால் 2021 பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஜென்ரலுக்கு வந்து எலிஜிபிள். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த 15%, அதாவது 15%னால் 138 மார்க்குக்கு மேலே உள்ளவங்க இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள். இதே 2020 பார்க்கும்போது அங்கே பாருங்கள், ஒரு 9 மார்க் ஏறி இருக்கு பாருங்க. 147க்கு மேலே இருந்தால் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரல் பிடபிள்யூடி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலில் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு அவங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து 2021 122, 137 இதுக்குள்ளே இருந்தாலே எலிஜிபிள். 122 இல்லை 137, இந்த 122க்கு மேலே இருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரல் பிடபிள்யூக்கு அந்த கேட்டகரிக்கு 2021 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே நீட் கட் ஆஃப் மார்க் 2020 பார்க்கும்போது ஜென்ரல் பிடபிள்யூடிக்கு பார்க்கும்போது 129. 2020 வந்து கூட தான், 2021 குறைச்சிருக்காங்க. அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த தடவை குறைப்பாங்களா இல்லை கூட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். 129லேருந்து 146 இருந்தாலும் பாஸ் தான், எலிஜிபிள் தான் இந்த ஜென்ரல் பிடபிள்யூடிக்கு. இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து நம்ம 40% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2021 வந்து 108லேருந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 108லேருந்து 130 இருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2020 பாருங்கள், 113லேருந்து 146. ஓகேவா? இதுதான் எலிஜிபிள் மார்க். 113க்கு மேலே இருந்தால் தான் எலிஜிபிள் மார்க். இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி அவங்களாம் இருப்பாங்களா, பிடபிள்யூடி ஃபிசிக்கல் சேலஞ்சில் எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து 108லேருந்து 121 தான் வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இதே 2020 கட் ஆஃபில் பார்க்கும்போது 113, 128க்குள்ளே இருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 14% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 கட் ஆஃப் நீட் 2021 2020 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.